ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டுக்கால் சூப் மோஸ்ட்லி நம்ம கடையில் தான் வாங்கி குடிச்சிருப்போம். வீட்டில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சிருப்போம். ஆனால் ஈஸி தாங்க. நான் அதை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்கால் கடையில் வெட்டி வாங்கி வச்சுக்கணும். அது மேலே அவங்க நெருப்பு வச்சு கருக்கியிருப்பாங்க இல்லையா, அதனால் ஒரு லைட்டாக கருப்பாக இருக்கும். அதை நம்ம லைட்டாக கத்தியை வச்சு இப்படி தேய்ச்சாலே உங்களுக்கு அது நல்லாவே வந்துடும். ஸோ அதை மாதிரி இது மாதிரி ஒயிட்டாக ஆக்குனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கழுவிக்கணும். ஒரு 2-3 தடவை நம்ம கழுவிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ ஆட்டுக்கால் அந்த இன்னர் பார்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஒரு 3 to 4 டைம்ஸ் கழுவிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம புதினா கொத்தமல்லி அப்படியே அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சூப் குடிக்கும்போது வாயிலெல்லாம் மாட்டோம் இல்லையா. ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது சூப்போடு சேரும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. நம்ம இவ்வளோதான் அரைச்சிருக்கோம். இவ்வளோத்தையுமே நம்ம சூப்பில் போட போகிறதில்ல. ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு போட போகிறோம். ஏன்னா நம்ம ஆட்டுக்கால் அந்த ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணுவோம் ஸ்பைசஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆட்டுக்காலை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துலலாம் நைட்டில் விறகடுப்பில் போட்டு அது நைட்டு ஃபுல்லாக வெந்து காலையில் அதை எடுத்து சூப் வச்சு குடிப்பாங்க. அப்போ தான் அந்த எலும்பில் இருக்க அந்த மஜ்ஜையெல்லாம் இறங்கியிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ அந்த வசதியெல்லாம் இல்லை. அதனால் நம்ம ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஆட்டுக்கால் சூப்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அது மேலே நம்ம இந்த ஆட்டுக்காலெல்லாம் தூக்கி போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை லைட்டாக ஒரு 2 பிரட்டி விடணும். எண்ணெயில் அது நல்லா கொஞ்சம் மிங்கிளாகி வந்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள், இந்த அளவு இது ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவு வருங்க. ஸோ 5 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த காலும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிங்கிள் ஆகி வரணும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு வாசனை அந்த காலோட மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் அந்த காலோட ஸ்மெல்லெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை நீங்கள் வதக்கி விடுங்க. அது ரெண்டுமே நல்லா சேர்ந்து நல்லா இஞ்சி பூண்டு நல்லா மணமாக வரும்போது அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சூப்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணுறோம். நான் இதில் 2 சொம்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது ஒரு சொம்பு 1/4 லிட்டர் அளவு. ஸோ அதை நம்ம 1/2 லிட்டர் நீங்கள் இது ஒரு ஆட்டுக்கால், அதாவது 4 கால், அந்த செட்டுக்கு நம்ம 1/2 லிட்டர் போல் தண்ணி வைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். ஆனால் கம்மியாக வச்சிடாதீங்க. அது சூப் அதுக்கப்புறம் பத்தாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் கால் வேகாமல் போயிடும், கருகி போயிடும். ஸோ அதனால் 1/2 லிட்டருங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோது வேணாம் அப்படின்னா. நம்ம இப்போ இதை வேக வச்சு எடுத்துட்டோம். இப்படி பாருங்கள், இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. உப்பு கூட நம்ம சேர்க்கலை. அப்படியே வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ உப்பு சேர்க்காமல் இருந்தால் சீக்கிரம் வேகும் அப்படின்றது அந்த காலத்து மித்து. அதனால் நாங்களுமே கறி எது வேக வச்சாலுமே ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்காம தான் வேக வைப்போம். சீக்கிரமாக வெந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் எத்தனை விசில் விட்டேன்னு சொல்லவே இல்லை இல்லையா. ஒரு 10 விசில் கிட்ட விடணுங்க. 10-12 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா அப்போ வெந்து வந்துடும். அந்த எலும்பெல்லாம் கூட நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரியே மாறிடும். ஸோ அதெல்லாம் நம்ம காலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம எலும்பு முட்டி எலும்பு அதோட மஜ்ஜை அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இப்போ அதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சூப் தாளிக்க வேண்டியதான். சூப் தாளிக்கிறது தான் இருக்கிறதுலே ஈஸி. நம்ம ஒரு கடாய் வச்சு கடுகு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டிருக்கோம். ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு.
ஸோ இவ்வளோ நான் கொஞ்சம் ஒரு ஆட்டுக்கால் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் இல்லையா, அது எல்லாமே நாங்கள் சூப் வைக்க போகிறதில்ல. ஒரு ஹாஃப் வந்து ஒரு இன்னொரு டிஷ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஒரு கால்வாசி அளவு எடுத்து வந்துட்டு நம்ம சூப் வந்து தயாரிச்சிக்கலாம். இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வர சமயத்தில் வந்துட்டு நம்ம இதில் என்ன மிஸ்ஸிங்னா பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் தான். பெப்பர் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூன், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்புனாலே நம்மளுக்கு பெப்பர் ஜீரா வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம சளிக்காகலாம் சூப் வச்சு குடிப்போம் இல்லையா, ஸோ அந்த டைம்லலாம் வந்துட்டு பெப்பர் அண்ட் ஜீரா வந்து நீங்கள் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ தக்காளி வெங்காயம் போட்டு தாளித்து விட்டு நம்ம வந்துட்டு அந்த சூப் எடுத்து ஊற்றி அது கொதித்து வந்தோடனே ஆட்டுக்கால் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொதித்து வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அது கொதித்து வந்தது தான், இருந்தாலும் நம்ம இப்போ அந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் அதை எடுத்துகிட்டு சுட சுட குடித்தாலே சூப்பராக இருக்கும் சூப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.